ஏன் சார் எப்போதாலும் சொல்லிட்டே இருக்கும், அது ஏன் அந்த உடனே கொடுக்க முடியாது, ஏன் அது டிலே ஆகுது? சட்டசபை கூட்டத்தின் நேரலை ஏன் கட்டாகிறது என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளிக்காமல் சமாளித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவா இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு பர்டிகுலரா முக்கியமான இது மட்டும் நம்ம ஒளிபரப்பு பண்றோம் அப்படின்னா எல்லா மாநிலத்திலையும் அது நடக்கல. கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்கள்ல நீங்க சொன்னது நடக்கலாம். அதுவும் நேரடி லைவ் இல்லாம அரை மணி நேரம் 10 நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்யறாங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முழு லைவ் இல்ல. நம்ம முழு லைவாட்டே கொடுக்கக்கூட நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும். இந்த அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுல தான் அவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்க நம்ம வெளியே பொது வெளியில அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்க பேரவை அலுவல் ஆய்வுக்குழுல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும். இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்றம் தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள். எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர், நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.